அப்போ திமுகவும் பின்னால் விளையாடுதுன்னு கூட நீங்கள் தாராளமாக சொல்லலாம். பிஜேபி ஒரு பக்கம் விளையாடுது, திமுக ஒரு பக்கம் விளையாடுது. ரெண்டு பேருக்கும் ஒரு நோக்கம் தாங்க. There is a meeting point between BJP and DMK, which is to weaken ADMK like anything. To weaken ADMK or to weaken EPS? வெரி குட், நல்ல கேள்வி. மேல் பார்வையில் அது EPS-ஆ பார்த்த மாதிரி இருக்கும். ஃபண்டமெண்டலி பிஜேபி வந்து ADMK வீக்கன் பண்ண விரும்புது, திமுக மொத்தமாகவே விரும்புது. பிஜேபியை விட அதிகமாக திமுக விரும்புது. நான் பிஜேபி தலைவர்களை சந்தித்து விட்டு வந்தது உண்மைன்னு இன்னைக்கு செங்கோட்டையன் சொல்றாரு. இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அவர் வாயிலிருந்து வரல. அரசல் பொருசலா செய்திகள் வந்து நிர்மலா சீதாராமனை பார்த்தாரு, அவரை பார்த்தாரு, இவரை பார்த்தாரு. இன்றைக்கு அவர் அதை ஊர்ஜிதப்படுத்துகிறார். அதாவது அதை மறுக்காததன் மூலம் அவர் ஊர்ஜிதப்படுத்துகிறார். ஸோ பிஜேபியும் டிஎம்கேவும் சேர்ந்து ஏடிஎம்கேவை வீக்கன் பண்றாங்கன்றது தெளிவாகவே தெரியும். அண்ட் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, ஒன்றுபட்டாதான் வந்து வெற்றி பெற முடியும்னு எல்லா தரப்புல இருந்தும் ப்ரெஷர் வந்துட்டு இருக்கு. திருப்பி இபிஎஸ் அவர்களுக்கு இருக்கிறது எல்லாமே சீனியர் லீடர்ஸ். திரு செல்லூர் ராஜு கிட்ட நடந்துகிட்டு வந்ததும் விமர்சனத்துக்குள்ளானது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. என்ன அவருக்கு வந்து இதுல தயக்கம் இருக்க போகுது? திரு செங்கோட்டையன் அவர்கள் 50 வருஷத்துக்கு மேல வந்து கட்சியில இருக்கிறாரு, திரு எம்ஜிஆர் காலத்துல இருந்தே கட்சியில இருக்கிறாருங்கிறத பார்க்க முடியுது. என்ன தயக்கம் திரு இபிஎஸ் அவர்களுக்கு? தன்னுடைய தலைமைக்கு ஆபத்து வந்து விடும் என்று அவர் உண்மையிலேயே அஞ்சுகிறார். அதற்கு வாய்ப்பும் இருக்கிறது. ஏன்னா அந்த பழைய பவர் சென்டர்ஸ் சசிகலா, தினகரன், ஓபிஎஸ், இதில் யாராவது ஒருத்தர் உள்ளே வந்தாலுமே வந்து அவர் வந்து அது வந்து ஒட்டகம் டென்ட்டுக்குள்ளே தலையை விட்டா மாதிரி மொத்த ஒட்டகமும் உள்ளே வந்துடும்ன்றது அவர் அஞ்சுகிறார். ஏன்னா நீங்கள் நல்லா பார்க்கணும், அவர் வந்து 2017 முதலமைச்சர் ஆகும் பொழுது என்ன சுச்சுவேஷன்? 2016 சசிகலா பண்ண ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் இன்னைக்கு வந்து அவங்க தலையிலே விடிஞ்சுது. அதாவது 2016 செப்டம்பர் 22 மருத்துவமனையில் அட்மிட் ஆன ஜெயலலிதா டிசம்பர் 15 இறந்து போகிறாங்க. அப்போ அக்டோபர் 12-14 தேதிக்கு என்ன ஒரு டெவலப்மெண்ட் வருதுன்னு கேட்டிங்கன்னா, சசிகலா ஜெயலலிதா மோசமான கண்டிஷனில் இருக்கிறதால வந்து ஜெயலலிதாவோட இலாக்காக்களை, முதலமைச்சரோட இலாக்காக்களை ஓபிஎஸ்க்கு மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா கவர்னருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ திமுகவும் பின்னால் விளையாடுதுன்னு கூட நீங்கள் தாராளமாக சொல்லலாம். பிஜேபி ஒரு பக்கம் விளையாடுது, திமுக ஒரு பக்கம் விளையாடுது. ரெண்டு பேருக்கும் ஒரு நோக்கம் தாங்க. There is a meeting point between BJP and DMK, which is to weaken ADMK like anything. To weaken ADMK or to weaken EPS? வெரி குட், நல்ல கேள்வி. மேல் பார்வையில் அது EPS-ஆ பார்த்த மாதிரி இருக்கும். ஃபண்டமெண்டலி பிஜேபி வந்து ADMK வீக்கன் பண்ணணும்னு விரும்புது, திமுக மொத்தமாகவே விரும்புது. பிஜேபியை விட அதிகமாக திமுக விரும்புது. நான் பிஜேபி தலைவர்களை சந்தித்து விட்டு வந்தது உண்மைன்னு இன்னைக்கு செங்கோட்டையன் சொல்றாரு. இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அவர் வாயிலிருந்து வரல. அரசல் பொருசலா செய்திகள் வந்து நிர்மலா சீதாராமனை பார்த்தாரு, அவரை பார்த்தாரு, இவரை பார்த்தாரு. இன்றைக்கு அவர் அதை ஊர்ஜிதப்படுத்துகிறார். அதாவது அதை மறுக்காததன் மூலம் அவர் ஊர்ஜிதப்படுத்துகிறார். ஸோ பிஜேபியும் டிஎம்கேவும் சேர்ந்து ஏடிஎம்கேவை வீக்கன் பண்றாங்கன்றது தெளிவாகவே தெரியும். அண்ட் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, ஒன்றுபட்டாதான் வந்து வெற்றி பெற முடியும்னு எல்லா தரப்புல இருந்தும் ப்ரெஷர் வந்துட்டு இருக்கு. திருப்பி இபிஎஸ் அவர்களுக்கு இருக்கிறது எல்லாமே சீனியர் லீடர்ஸ். திரு செல்லூர் ராஜு கிட்ட நடந்துகிட்டு வந்ததும் விமர்சனத்துக்குள்ளானது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. என்ன அவருக்கு வந்து இதுல தயக்கம் இருக்க போகுது? திரு செங்கோட்டையன் அவர்கள் 50 வருஷத்துக்கு மேல வந்து கட்சியில இருக்கிறாரு, திரு எம்ஜிஆர் காலத்துல இருந்தே கட்சியில இருக்கிறாருங்கிறத பார்க்க முடியுது. என்ன தயக்கம் திரு இபிஎஸ் அவர்களுக்கு? தன்னுடைய தலைமைக்கு ஆபத்து வந்து விடும் என்று அவர் உண்மையிலேயே அஞ்சுகிறார்.